சென்னை பட்டினப்பாக்கத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். 1700 வாக்குகள் 1700 வாக்குகள் போது 10 பூத்தில் தான் மொத்தமே பார்த்தீங்கன்னா வாக்குகள் 1,90,000. அதில் வாக்குச்சாவடி பார்த்தா 181. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 1700 வாக்குகள் 10 வாக்குச்சாவடியில் கணக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? 10 அப்போது 10 வாக்குச்சாவடிகள் 1700னா 100 வாக்குச்சாவடிகளில் 17,000. அப்போ 81 வாக்குச்சாவடியில் ஒரு 10,000 வச்சுங்க. அப்போ ராயபுரத்தில் மட்டும் 25,000 ஓட்டு இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள் இப்படி இருக்கிறாங்க. அதே போன்று திருவிக நகரில் இந்த 3 கேட்டகரிலையும் 737 பேர். இது எத்தனை வருஷமா? 15 வருஷமா. ஸோ ஒரு ஜனநாயகத்தில் என்ன, யாராக இருந்தாலும் சரி, ஒரு தகுதியுடைய இங்கே வசிப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்குரிமை மறுக்கக்கூடாது. எனவே அந்த ஒரு வகையில் வாக்களிப்பது ஒரு ஜனநாயக கடமை, வாக்குரிமையை கொடுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய கடமை. எனவே அந்த ஒரு அடிப்படையில் இறந்தவர்கள் வாக்களிப்பதும் இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லாத ஒரு நிலை என்று சொன்னால் இதை விட ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு கேலி கூத்து இருக்கா? அதனால தான் சாரை வரவேற்றோம். ஒரு 2002க்கு பிறகு இதை இன்டென்சிவாக பண்ணுறாங்க. இது நம்ம வரவேற்றதுக்கு காரணமே இதுதான். இப்போ உதாரணத்துக்கு டி நகர் தொகுதியில், தியாகராய நகர் தொகுதியில், அந்த தொகுதியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை, கிட்டத்தட்ட வாக்குகள் எல்லாம் இல்லாத ஒரு அது ஆளே இல்லாத சூழ்நிலை வாக்குகள் இருந்தது சொன்ன உடனே எவிடன்ஸோடு கூட கூட்டம் உயர்நீதிமன்றத்துக்கு. உயர்நீதிமன்றம் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் பெட்டிஷன் கொடுத்தது. நாங்கள் தீவிர திருத்தம் நாங்கள் பண்ணும்போது இதை நாங்கள் கவனத்தில் கொடுறோன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. ஆர்கே நகரில் 44,000 ஓட்டில் 31,000 ஓட்டு நீக்கியிருக்காங்க. தேர்தல் கமிஷன் நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்த பிறகு இப்போ தான் சமீபத்தில் 31,000. அப்போ ஒவ்வொரு தொகுதியும் கோர்ட்டுக்கு போக முடியுமா? நான் கேட்குறேன். 234 தொகுதியும் கோர்ட்டுக்கு போக முடியுமா? யாருடைய வேலை? யார் இந்த வேலையை செய்யுது? எலெக்ஷன் கமிஷன் தான் செய்யணும். அதனால தான் இப்போது அதே போல் பார்த்திங்கன்னா கரூரில் 10,000 ஓட்டு. பொதுச் செயலாளர் ஓட்டுலேயும் பார்த்திங்கன்னா இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர் நிரந்தரமாக இல்லவே இல்லை. அவங்களும் அங்கே இருக்கிற ஒரு நிலைமை, அதையும் சரி செய்யலை. இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவல நிலை இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் ஒரு எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை ஒரு சரியான ஒரு நேரமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர சுருக்குமுறை திருத்தத்தை எடுத்திருப்பது ஒரு நல்ல விஷயம். எனவே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு உண்மைத்தன்மையோடு வாக்களிக்கின்ற அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கணுன்ற அடிப்படையில் இந்த முயற்சி எடுத்திருக்கிறத வரவேற்கிறோம். ஆனால் இது எதுக்கு போய் திமுக பயப்படணும்? ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு பூத்தை கேப்சர் பண்ணுறதும், பூத்தில் இருக்க கேமரா ஓடிக்கிறதும் இதுதானே திமுகவுடைய வேலையாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்துங்க, உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்த சூழ்நிலையில் அன்றைக்கி, அதாவது பிப்ரவரி 2022 வருஷம் அன்றைக்கி கள்ள ஓட்டு ஒரு பூத்தில், அதாவது 49 வட்டத்தில் திமுக சார்ந்தவர் ஒரு சமூக விரோதி, அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது. அதாவது டாஸ்மாக் சரக்கு கள்ள வியாபாரம் செய்வது, அதே போன்ற அடிதடி, இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்குது. இந்த வழக்குகளுடைய ஒரு சமூக விரோதி திமுகன்னு ஸ்டாலினே சொல்லி திமுக தான் இருக்கார். எப்படிப்பட்டவங்க திமுகவில் இருக்கார் பார்த்துங்க. அவரை ஃபிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒவ்வொரு வட்டத்தில் நடந்தது. ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பூத்தா, அது எவிடன்ஸே நான் பத்திரிகைலாம் கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொரு பூத்தா அப்படியே காலர் தூக்கி போட்டு, ஆந்திராவில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி காட்சிங்களை. போவாங்க, நேராக பாட்டில் அடிப்பாங்க, எல்லா ஆஃபீஸர்ஸ் ஓடிடுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு குத்துருவாங்க, இல்லைன்னா டக்கு டக்கு டக்குன்னு டிவிஎம் போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி 49 பண்ணும்போது கையங்கலமாக பிடிச்சி கொடுத்து அவன் மேலே வழக்கு போடாமல் என் மேலே வழக்கு போட்டு 22 நாள் உள்ள வரணும். அப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் எப்படிப்பட்ட அந்த கள்ள வாக்குகள், அதாவது குடிபெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், அதே போன்று எல்லாருமே அன்றைக்கி கள்ள ஓட்டு போடுறாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா திமுக அந்த அடிப்படையில் தானே நம்ப வேண்டியது இருக்குது. இப்போது ஏன் பயப்படணப்போ? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.